Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோவில் ரவையை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை ஒரு கடாயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை வறுத்துட்டு இதை நம்ம ஒரு தனி தட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 1 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நல்லா கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வறுத்த ரவையை இதில் கொட்டிடலாம். அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு இந்த ரவையை மெதுவாக உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டியாயிரும். அதனால் மெதுவாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கெட்டியாயிடும். இந்த மாதிரி ஆனதும் அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கடாயை மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி பதத்தில் இருக்கும். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவு வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து நீள நீளமாக உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. மறுபடியும் ஒன்றுத்தையும் எடுத்து நான் இப்போ பாதியாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் தடி தடியாக போட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், பட் உள்ளே சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தெடுங்க. பபிள்ஸ் எல்லாம் எப்போ அடங்குதோ அப்போ தான் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வெளியே எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம ரவையை யூஸ் பண்ணி செஞ்சிட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.